இந்த உலகமே மனிதன் வந்து போகும் விருந்தாளி வீடுதான். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு மனிதனும் விருந்தாளி மாதிரி தான். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒவ்வொரு மனிதனும் விருந்தாளி போலதான்னு ஒவ்வொருத்தரும் நினச்சிட்டா வாழ்க்கையில் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கலாங்கிறது தான் உண்மை. விருந்தாளி வீட்டுக்கு போனால் எப்படி அமைதியாக அடக்க ஒடுக்கமாக இருக்கிறோமோ அப்படி இருக்கணும். இந்த பிரபஞ்சத்திற்கு வந்துட்டா அப்படி இல்லாத போது வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். மனிதன் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு விருந்தாளி வீட்டுக்கு போனால் எப்படி அமைதியாக பொறுமையாக இருப்போமோ அப்படி இருக்கணும் இந்த பிரபஞ்சத்தில். அப்படி இருக்கும்போது தான் எப்பொழுதுமே ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பது உண்மை. ஆகையால் எப்பொழுதுமே உங்களை நீங்கள் விருந்தாளி போல் நினைத்து கொண்டால் உங்களுக்குள் ஆணவம் பிறக்காது. அதே நேரத்தில் அதிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அன்பை மட்டுமே காட்டி இந்த மண்ணுலகில் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் அற்புதமாக வாழ முடியும் என்பதுதான் உண்மை. இந்த பூமியில் ஒவ்வொருவரும் பிறப்பதே இந்த பூமியை சொந்தம் கொண்டாடுவதற்கு அல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு கடமையை கொடுத்திருக்கிறது இந்த பிரபஞ்சம். இந்த பூமியை யாராலும் சொந்தம் கொண்டாட முடியாது. மனிதன் எப்பொழுதுமே இந்த பூமியில் அமைதியாக இருந்து விட்டால் இந்த உலகம் உள்ளவரை ஒரு மனிதன் மற்றவர்களில் இதயத்தில் நிலையாக இருக்க முடியும் என்பதுதான் உண்மை. ஆகையால் இந்த பிரபஞ்சத்தில் உயிர்கள் மட்டுமே உங்களுக்கு சொந்தம். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொந்தம் கிடையாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பஞ்சபூதங்கள் அனைத்தும் உங்களுக்கு சொந்தம் என்றால் அது நடக்காது. ஆகையால் எப்பொழுதுமே மனிதன் இங்கே இந்த பூமியில் வந்து போகும் விருந்தாளிதான். அந்த விருந்தாளியை சிறப்பாக கவனிக்க வேண்டும் இல்லையா? அதற்காகத்தான் இந்த பிரபஞ்சம் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறது. அந்த பிரபஞ்சம் உங்களை விருந்தாளி போல் வைத்திருப்பதால் நீங்களும் விருந்தாளி போலவே அமைதியாக அன்பு காட்டி பொறுமையாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி இருந்தால் இந்த பிரபஞ்சம் உங்களை கண்டு மயங்கும் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் பிரபஞ்சம் உங்களை கண்டு மயங்கும் என்றால் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சரியான மனிதனைத்தான் இந்த பிரபஞ்சத்திற்கு நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று நினைத்து அது மகிழ்ச்சி அடையும். அது மகிழ்ச்சி அடையும் போது மற்றவர்களுடைய இதயத்தில் உங்களுடைய செயலை கொண்டு போய் அமர்த்தும் என்பதுதான் உண்மை. ஆகையால் எப்பொழுதும் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த பூமிக்கு, இந்த உலகத்திற்கு நாம் விருந்தாளிதான் என்ற எண்ணத்தை உங்களுக்குள் உருவாக்கி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே அற்புதமாக, சுகமாக, சொர்க்கமாக இருக்கும் என்பது உண்மை. நன்றி.